கன்ஃபார்ம் தானா? எல்லாருமே பேசிட்டு இருந்த மாதிரி தான் அதுவும் நடக்க போதா? ஐயோ, என்னது இது? புதுசா ஒரு புதிய ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம எம்என்னு மகாநதியை பார்த்தீங்கன்னா புதிய ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. என்னன்னா லீப் கொண்டு வர போறாங்கன்னா, எதுக்கு லீப்பு? லீப்னா என்ன அப்படின்னா, 2 பேருமே வந்து தனித்தனியா வாழ போறாங்க. அப்புறமா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி நம்ம காவேரி லவ் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பண்ண போறாராம். அது பண்றது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நல்லதா இருக்கு, பண்ணலாம். ஆனா என்னத்துக்கு அந்த லீப்பு? சீரியல் வந்து முடிக்க மாட்டாங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது அது வரைக்கும் சந்தோஷம். என்னன்னா லீப் வந்து கொண்டு வர போறாங்க. நம்ம புதுசு புதுசா வீடெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னே புரியல. அது விஜய் வீடா இல்ல காவேரி வீடா, யார் வீடுனே தெரியல. நம்ம பாட்டி வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸா முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு ஏன் அந்த பாட்டிக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஏதோ பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம குழந்தைய வந்து இது காவேரி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்படி மறைக்க போறாங்க? அது சாரதாமா இல்ல கங்காவோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே சொல்லிடுவாங்களா என்னன்னே புரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லீப் வேற கொண்டு வர போறாங்க. இது என்ன புதுசு ஒரு அப்டேட் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, பார்க்கலாம். சீக்கிரமா வந்துட்டு நம்ம இப்பதான் சேர்ந்தாங்க, இப்பதான் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து பிரிச்சுட்டாரு, அவரோட வேலையை காட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த லீப் வந்து எவ்வளோ நாள் கொண்டு போவாங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விஜயம் காவேரி வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ்.